இது என்ன ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ட்ரிபுனலையும் சரி, சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி, அவர்கள் எதை சொன்னாலும் அந்த மாநில அரசுகளோடு தொடர்புடைய மாநிலங்களோடு அவர்கள் ஒப்புதலை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இது எல்லா பத்திரிகையிலும் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பிலும் இது இருக்கு. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் எங்கேயும் அதையும் இதையும் கழித்து விட்டு ஒரு சின்ன பிட்டை எடுத்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் படித்திருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களுக்கு காவேரியுடைய முழு விவரம் தெரியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மத்திய அமைச்சர் அவருக்கு ஆலோசனை 1000 பேர் இருக்கிறார்கள். ஆகையினால நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அவ்வளவு பெரியவர் இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்க கூடாது என்றுதான் பார்க்கிறோம். அதுக்கு என்னால் எளியோனாக என்னால் என்ன பதிலை தருகிறேன் என்று சொன்னால், எங்களை கேட்கக்கூடாது, கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஜட்ஜ்மெண்ட்டு நான் படிக்கிறதெல்லாம். கர்நாடகா தனது பதிலில் மேகதாட்டு திட்டம் முழுவதும் தனது மாநில எல்லைக்குள் அமைந்திருப்பதால் அதை கட்டுவதற்கு நடுவர் மன்றமோ அல்லது மாண்புமிகு உச்ச நீதிமன்றமோ எந்த தடை விதிக்கவில்லை என்று கூறியுள்ளது. இந்த கூற்று முற்றிலும் தவறானது, எனவே மறுக்கப்படுகிறது. இது முதல். இரண்டாவது, அதே அவர்களுக்கே காட்டி மேற்கோள் காட்டி கிளாஸ் அது ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் 10-5-1111 போட்டிருக்காங்க. போட்டு இந்த மேகதாது திட்டத்தை தீர்ப்பு ஆய்வும் அனுமதித்திருந்ததால் அதற்குரிய நுகர்வு நீர் ஒதுக்கீட்டையும் செய்திருக்கும். ஆனால் மேகதாட்டு திட்டம் அப்போது நீர் திட்டமாக பரிசீலிக்கப்பட்டிருந்த போதிலும் அதற்கான எந்த நீர் ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை. எனவே அந்த திட்டம் ஏற்கப்படவில்லை என்று கருதப்பட வேண்டும். ஆகையால் தற்பொழுது கர்நாடகா முன்வைக்கும் மேகதாது திட்டம் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பையும் அதை உறுதிப்படுத்திய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மேலும் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட காவேரி மேலாண்மை திட்டத்தையும் வெளிப்படையாக மீறுவதாகும். இரண்டாவது ஆதாரம். மூணாவது ஆதாரம் அந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்க, அவனுக்கு கூட அதுக்கூட அதிகாரம் கிடையாதுலாம். காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இது வரம்பு தெளிவானது. அதன் கடமை தீர்ப்பு ஆயத்தின் தீர்ப்பை அதை திருத்திய உயர்நீதிமன்ற தீர்ப்பை மட்டும் செயல்படுத்த வேண்டும். தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பையும் அதை திருத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அளவு நீரை வழங்கிய பின்னர் மில்லி குண்டிற்கு மேலே உருவாகும் 50 அதை திருத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அளவு நீரை வழங்கிய பின்னர் மில்லி குண்டிற்கு மேலே உருவாகும் 50% நம்பகத்தன்மை டிபெண்டபிலிட்டியில் அளவை தாண்டிய மீதமுள்ள அனைத்து நீரையும் கர்நாடகா பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எங்கும் கூறப்படவில்லை.